ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் நம்ம மிரர் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மிரர் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை கிளாத்தில் ஸ்டிக் பண்ணிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். த்ரெட்டு சிங்கிளாக தான் எடுத்திருக்கேன். நான் சிங்கிளாக எடுத்துகிட்டு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம இந்த ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். இப்போ இது ஃப்ரேம், அதாவது கிளாஸுக்கு மேலே ஒரு ஃப்ரேம் வர மாதிரி இந்த ஸ்டிச் இருக்கும். நீங்கள் டாட் மாதிரி கூட வச்சுக்கலாம். பென்சில் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள்க்கு எங்கெங்கே வேணுமோ அந்த மாதிரி டாட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து நீடில் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு சைடில் குத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ட்ரையாங்கிளுக்கு மேலே ஒரு டாட் வச்சுருந்தேன். மறுபடியும் அந்த சைட் குத்திக்கிறேன். இப்போ மறுபடியும் இப்போ நம்ம பஞ்ச் பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு சைடுக்கு இந்த மாதிரி குத்திக்கணும். இந்த ஷேப் கிடச்ச அப்புறம் நம்ம இந்த கேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது இதோட கான்செப்ட் என்னென்னா, இந்த த்ரெட்டு சுற்றிலும் பிங்க் கலர் வரணும். சென்டரில் கேப் இருக்கணும் கொஞ்சம். அதே சேம் டைமில் வெளியில் நம்ம த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக இருக்கணும் பிங்க்கு. கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு 0.5 இல்லைன்னா அதுக்கு கம்மியான டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த மிரரை சுற்றி இந்த மாதிரி பிங்க் கலர் த்ரெட்டோட லைன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டுட்ருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிளுக்கு முன்ன பின்ன அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்க டாப் சைடில் அந்த ஃபுல்லாகவே பிங்க் கலர் லைன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு இடம்தான் பாக்கி இருக்குது. அந்த இடத்துல முடிச்சிட்டா அவ்வளோதான். இந்த மாதிரி மிரர் சுற்றி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து நீடில் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே நீடில் உள்ளே விடணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மறுபடியும் இந்த மாதிரி த்ரெட்டை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீடில் த்ரெட்டுக்குள்ளேருந்து வர மாதிரி எடுக்கணும். எடுத்திங்க அப்படின்னா அந்த எட்ஜஸில் ஒரு செயின் மாதிரி ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணதை நான் ஒரு ப்ளவுஸில் பண்ணியிருக்கேன். நார்மல் நீடிலில் தான் நான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்தது. குயிக்காகவும் பண்ணி முடித்த மாதிரி தான் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக கிராண்டாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டும் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீடில் வெளியே எடுத்துக்கிறோம். அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு மறுபடியும் அகைன் இந்த மாதிரி த்ரெட் ரெண்டையும் நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளேருந்து வெளியில் எடுங்க. இப்போ எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு லாக் மாதிரி வர மாதிரி வரும். இப்போ இதில் ஒயிட் கலர் பீடு ஆட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பீடு ஆட் பண்ணும்போதெல்லாம் பக்கத்துலேயே நீடில் குத்திக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக குத்தினீங்கனாலும் அந்த கேப்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால பக்கத்துலேயே குத்திக்கோங்க. குத்திட்டு இந்த மிரர் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ளவுஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ரிப்பீட்டடாக வர கொஷின் என்னென்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரியை எப்படி ப்ளவுஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் பண்ணினேன். ப்ளவுஸஸை வாஷும் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு இதுவுமே ஆகலை. நம்ம மெட்டீரியல்ஸ் வேறு ஏதோ பீட்ஸ் யூஸ் பண்ணால் கூட வாஷ் பண்ணால் அதோட லைஃப் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹேண்ட் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் 90% த்ரெட் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கில் பண்ணி ப்ளவுஸ் நம்ம போடும்போது அது ஈஸி டு வாஷபிள் தான். அதே மாதிரி வெயிட்டும், அது பீட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ். மற்றபடி வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டே இருக்காது. ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் எல்லாம் ப்ளவுஸில் பண்ணி போடும்போது. ப்ளஸ் நீங்கள் இந்த ஒர்க்ஸை சுடிதார்ஸ்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் கற்று முடிச்சுக்கிட்ட வாட்டி நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேட்டிவ்க்கு நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸஸை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிரர் சுற்றியுமே இந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வரோம். போட்டுட்டு வந்த வாட்டி பாருங்கள், அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி
நம்ம இந்த த்ரெட்ஸ் எல்லாம் சென்டர் வரலுமே நம்மளுக்கு இருக்கும். அதாவது அந்த ட்ரையாங்கிள் போட்டப்போ ஒரு சில த்ரெட்லாம் பாதி வரைக்கும் மிரரோட ஃபுல்லாக பாதி வரைக்கும் வந்திருக்கும். அதெல்லாம் நல்லா இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மிரர் சுற்றி ஒரு நல்ல ஒரு பீட்ஸ் ஃபார்ம் கிடச்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ.